இனிய நிகழ்வாக குத்து விளக்கு ஏற்றப்படுகிறது. நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குத்து விளக்கினை ஏற்றி வைக்கிறார். கடந்த ஆண்டு மாற்றுத்திறனாளி மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக சிறந்த பணியாற்றி அதற்காக விருதை பெற்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இவ்வாண்டும் தேர்தல் பணிகளுக்காக விருது பெற்றுள்ளார். அவரை தொடர்ந்து மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் தமிழகத்திலேயே கொடி நாள் வசூலில் கோவை மாவட்டம் முதலிடத்தில் அதிக நிதி வசூல் செய்து அதற்கான விருதினை நமது மாநகராட்சி ஆணையர் அவர்கள் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பெற்றுக்கொண்டார் என்ற பெருமையுடன் இதோ நம் கண் முன்னே நம் கல்வி அலுவலர்களும் குத்து விளக்கேற்றும் நிகழ்வில் மகிழ்வோடு பங்கேற்கும் தருணம் இது. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த பள்ளி கல்வித்துறை சார்பாக நடத்தக்கூடிய 2023-24 ஆண்டின் பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி அளித்த தலைமை ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் மற்ற அவையில் அணிந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இதை பார்க்கும்போது நானும் ஒரு ஆசிரியர். நான் ஒரு டிடிஎட் பேட்ச் புதுக்கோட்டையில் படிச்சிருக்கேன். அதான் ஒரு 2 இயர்ஸ் படித்து ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி அப்படிப்பட்ட வார்த்தைக்கு முழு அர்த்தம் கண்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுடைய பணிவான வணக்கம். என்னுடைய தொடக்கப்பள்ளி அரசு தொடக்கப்பள்ளி பஞ்சாயத்து யூனியன் அரசு தொடக்கப்பள்ளியில் படித்தேன். அந்த பள்ளியில் படித்த என்னுடைய பள்ளியில் இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த திரு வேலு என்கிற ஆசிரியரை தற்போது நான் உங்கள் முன்னாடி நினைவு ஆசைப்படுகிறேன். அவருடைய அத்தகைய முயற்சினால தான் அந்த சின்ன கிராமத்திலேருந்து இன்றைக்கி 22 பேர் தான் படிக்கிறாங்க ஸ்கூலில். அப்படிப்பட்ட ஒரு சின்ன அந்த பள்ளிக்கூடத்திலேருந்து 5ஆம் வகுப்பு படித்து அதுக்கு மேலே போய் அரசு பள்ளியிலே படித்து பின்பு இந்த அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு என்னை ஆசிரியர்கள் என்னை வளர்த்தார்கள் என்பதிலே மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வு. நான் அடிக்கடி எல்லா மேடையிலையும் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நான் முழுமையாக ஆசிரியர்களாக உருவாக்கப்பட்டவன். பேரண்ட்ஸ் சப்போர்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் முழுக்க ஆசிரியர் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஒரு ஆசிரியரோட கூட இருந்து அவர்களால் உருவாக்கப்பட்டவன் நான். ஸோ அந்த வகையில் மாணவர்களை, அரசு பள்ளி மாணவர்களை 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்க வைப்பது என்பது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ கடினமான பணி. ஏன்னா 1 மார்க் குறைஞ்சி போயிடும். சில நேரம் நான் முயற்சி பண்ணேன் 100 வாங்க முடியல. ஆனால் 100க்கு 100 வாங்க வச்சிங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்பரேஷன் சார்பாக கிட்டத்தட்ட 250 ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்கீங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் A to Z ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அலுவலர் நண்பர்கள் அனைவரையும் விழா குழுவினர் சார்பாக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இந்த இனிய நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய கோவை மற்றும் பொள்ளாச்சி மாவட்ட கல்வி அலுவலர்கள், தனியார் பள்ளிகளுடைய மாவட்ட கல்வி அலுவலர், இந்த விழாவினுடைய மிக முக்கியமான நாயகர்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் விழா குழுவினர் சார்பாக வருக என்று வரவேற்று வருகிறேன். இந்த நிகழ்வின் பொழுது இன்னொரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வும் இணைந்தே நடைபெறுகிறது. நம்முடைய தமிழகத்தில் May I also request Mr. Nagaraj to felicitate Mr. Idam Murugan sir. High Secondary School, Grades 1, State Anglo-Indian High Secondary School, PG Girls High Secondary School, Annur, TV Gowda High Secondary School, Thiriyur, Government High School, Kadambadi, Government High School, Puthikadi, PG Girls High Secondary School, Annur, Government High School, Gatimanagar, Government High Secondary School, Vellalur,
High Secondary School, Wales from Spain Sangaloy Indian High Secondary School, KG Girls High Secondary School, Annur, TV Gowda High Secondary School, Philur, Government High School, Kadambadi, Government High School, Kumikipadi, KG Girls High Secondary School, Annur, Government High School, Gatimanagar, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாநகராட்சி ஆணையர், கல்வி அதிகாரிகள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எனது வணக்கங்கள். நான் ஸ்ரீஹர்னி, இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் சென்னையில் பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் படித்து வருகிறேன். சிறிய கிராமத்தில் நடுத்தர குடும்பத்தில் இருந்த பெண் எப்படி மத்திய அரசுடைய இவ்வளவு பெரிய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் படிக்க முடிந்தது? அதற்கு காரணம் எனது அரசு மாதிரி பள்ளிதான். ஆலாங்குறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் எனது 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற காரணத்தினால் அரசு மாதிரி படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இங்கு வெறும் பொதுத் தேர்வுக்கு மட்டும் பயிற்சி அளிக்காமல் பல போட்டித் தேர்வுகளான JEE, NEET, QUT, CLAT, IMUSET, BITSAT, NIFT போன்ற பல தேர்வுகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. தினசரி 1.5 மணி நேரம் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட்டது மற்றும் வாரம் ஒரு முறை பயிற்சி தேர்வுகளும் அளிக்கப்பட்டது. இப்படிதான் நான் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை தேர்ச்சி பெற்றேன். IMU என்றாலே பிளேஸ்மெண்ட்டிற்கு பெயர் போனது. என்னுடன் படிக்கும் 2 மாணவிகள் வந்த 3 மாதத்திலேயே பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகினார்கள். இங்கு சேர்ந்து 6 மாதங்களே ஆன நிலையில் நான் கடந்த மாதம் எனது பிளேஸ்மெண்ட் நிகழ்ந்தது. 10ஆம் வகுப்பில் ஆங்கில பாட புத்தகத்தில் எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் வேர்ல்ட் என்பதில் வாட்டிகா ஜோஷி 254 ஆண்டுகள் இந்திய பெண்கள் குழுவை வழிநடத்தியவர். இவரை சென்னை போர்ட்டில் காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த கல்லூரியில் பல மொழிகள் பேசும் மாணவர்கள் இருப்பதனால் எனக்கு பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. மெர்ச்சன்ட் நேவி என்று கூறுவார்கள் இந்த படிப்பை. இது நேவி சம்பந்தப்பட்ட படிப்பு என்பதனால் பல உடற்பயிற்சிகள் இதில் இருக்கும். இது எனக்கு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. இத்தனையும் கொடுத்த எனது அரசு மாதிரி பள்ளிக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருப்பேன். நன்றி. முடித்தேன். பின்பு அரசு மாதிரி பள்ளி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எனது 12ஆம் வகுப்பில் படித்தேன். இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று இப்பொழுது இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் சென்னையில் நான் படித்து வருகிறேன். இங்கு பிளேஸ்மெண்ட் வாய்ப்பு பெண்களுக்கு 100% இருக்கிறது. முதலாம் ஆண்டிலேயே என்னுடன் படிக்கும் 2 மாணவிகள் பிளேஸ்மெண்ட் கிடைத்துவிட்டது.